ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் டெர்ஷியரி ஆஃப் அஸ்ஸாம் அப்படிங்கிற வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். ஜீனோசோயிக் ஈராவ சேர்ந்த சக்சஷன் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது, அதோட டிஸ்ட்ரிபியூஷன்னு பார்த்தா ஹிமாலயன் ரீஜியன்ஸ்ல இருக்கு. தென் நார்த் ஈஸ்ட்ல அஸ்ஸாம், மேகாலயா இந்த இடங்கள்ல கிடைக்குது. குஜராத், ராஜஸ்தான், கேரளா, ராஜமுந்திரி, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மாதிரியான சில இடங்கள்ல இருக்கிறதா சொன்னோம். அதுல டைப் ஏரியாவா அஸ்ஸாம் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம். இப்போ அந்த டைப் ஏரியா போக பெனின்சுலர் இந்தியாவில் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய ஃபார்மேஷன் ஜீனோசோயிக் ஈராவை சேர்ந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் என்னென்ன, ஜியாலஜிக்கலி அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலராக நியோஜின் பீரியடுக்குள்ள டெபாசிட் ஆயிருக்கக்கூடிய சக்சஷன் ஆஃப் ராக்ஸ் இன் ஆந்திரா, தமிழ்நாடு அண்ட் கேரளா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியோஜின் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கேரளா, இதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். இப்போ ஆந்திர பிரதேசில் எடுத்துக்கிட்டோம்னா நியோஜின் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போன வீடியோலேயே பேசின மாதிரி நியோஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 இப்பாக் இருக்கு, மயோசின் அண்ட் பிளையோசின். இந்த 2 எபாக்ஸில் டெபாசிட் ஆன ராக் ஃபார்மேஷன், அதோட ஜியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அஸ் வெல் அஸ் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் வந்து ஆந்திர பிரதேசில் எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய கோதாவரி டிஸ்ட்ரிக்டோட வெஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்டில் 1100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கவர் பண்ணி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஃபார்மேஷனுக்கு பேர் தான் ராஜ்முந்திரி ஃபார்மேஷன். ஸோ ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் அதோட வெஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்டில் மொத்தம் 1100 ஸ்கொயர் கிலோமீட்டரை கவர் பண்ணி டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஃபார்மேஷன் பேர் தான் ராஜ்முந்திரி ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ராஜ்முந்திரி ஃபார்மேஷனுங்கிறது ஸ்டாட்டிகிராஃபிக்கலி அதுக்கு கீழே அண்டர்லைனில் என்ன ராக் டைப் இருக்குது அப்படின்னா டெக்கான் ட்ராப்ஸ் இருக்குது. அதை ஓவர்லைன் பண்ணி என்ன ராக் டைப் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரைட் கிடைக்குது. ஸோ டெக்கான் ட்ராப்ஸ் அப்படின்னு ஸ்டாட்டிகிராஃபிக்கலி டெக்கான் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது அந்த ராஜமுந்திரி ஃபார்மேஷனோட பேஸில் கிடைக்குது. லேட்ரைட் அப்படிங்கிறது அதோட டாப்பில் கிடைக்குது. இந்த ராஜமுந்திரி ஃபார்மேஷனோட ட்ரெண்டிங் டைரக்ஷன், ஸ்ட்ரைட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் ஓரியன்டாக இந்த ராக் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் ஆரம்பித்து ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து வெஸ்ட் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி டெவலப் ஆயிருக்கு. அந்த ராக் டைப்போட அந்த ராஜமுந்திரி ஃபார்மேஷனோட டிப் ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 5 டிகிரி வந்து டிப் ஆயிருக்கு. எந்த டைரக்ஷனில் டிப் ஆயிருக்கு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் டிப் ஆயிருக்கு. ராஜமுந்திரி ஃபார்மேஷன் எல்லூரு அண்ட் ராஜமுந்திரி அப்படிங்கிற ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ராஜமுந்திரி ஃபார்மேஷனை போர்ஹோல் பண்ணி அதிலிருந்து கிடைச்ச சாம்பிள்ஸை அனலைஸ் பண்ணதில் கிடைச்ச டேட்டா மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜமுந்திரி ஃபார்மேஷனுங்கிறது 110 390 மீட்டர் திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லூரு ராஜமுந்திரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ராஜமுந்திரி ஃபார்மேஷன்ஸு, அந்த ஃபார்மேஷனில் போர்ஹோல் பண்ணி ஆழ்துளைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி போர்ஹோல் பண்ணி அதிலிருந்து சாம்பிள்ஸை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ண டேட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜமுந்திரி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது 110 390 மீட்டர் திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அந்த ராஜமுந்திரி ஃபார்மேஷன் எந்த டைரக்ஷனில் டிப் ஆகிருக்கோ அந்த டைரக்ஷனில் போக 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 திக்னஸ் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் டிப் எந்த டைரக்ஷனில் ஆகுது அப்படின்னு சொன்னோம், சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஆகுது. அப்போ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போக போக என்ன ஆகும் அப்படின்னா திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எந்த டைரக்ஷனில், டிப் டைரக்ஷனை நோக்கி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ராஜமுந்திரி ஃபார்மேஷன்ஸை லித்தாலஜிக்கலி டிவிஷன்ஸ் பிரிக்கிறாங்க. என்னென்ன டிவிஷன்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
ராஜ்முந்திரி கங்க்ளாமரேட் அண்ட் சாண்ட்ஸ்டோன். ராஜ்முந்திரி கங்க்ளாமரேட் அண்ட் சாண்ட்ஸ்டோன். ரைட். 2வது டிவிஷன் என்னன்னா பொமுரு கிளே ஸ்டோன் அண்ட் பிடுங்கோயா சாண்ட்ஸ்டோன். பிடுங்கோயா சாண்ட்ஸ்டோன். 3வதா டவுலேஸ்வரம் சாண்ட்ஸ்டோன். அப்ப மொத்தத்துல ராஜமுந்திரி ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன டாமினன்ட் லித்தாலஜி அப்படின்னா சாண்ட்ஸ்டோன். ராஜமுந்திரி ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன டாமினன்ட் லித்தாலஜி அப்படின்னா சாண்ட்ஸ்டோன். அது ராஜமுந்திரி கங்க்ளாமரேட் அண்ட் சாண்ட்ஸ்டோன் ஒரு லேயரா கிடைக்குது. பொமுருங்கிற இடத்துல கிளே ஸ்டோன் கிடைக்குது. அண்ட் பிடுங்கோயா அப்படிங்கிற இடத்துல சாண்ட்ஸ்டோன் கிடைக்குது. டவுலேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல சாண்ட்ஸ்டோன் கிடைக்குது. இந்த 3 இம்பார்ட்டன்ட் லேயர் போக கார்பனேசியஸ் கிளே கிடைக்குது. அதோட சிமெண்டிங் மெட்டீரியலா கார்பன் கண்டென்ட் இருக்கு. அந்த கார்பன் கண்டென்ட் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அங்க நமக்கு எக்கனாமிக்கல் டெபாசிட்டா லிக்னைட் ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த கிளேயும் லிக்னைட்டும் மேல சொல்லப்பட்ட ஃபார்மேஷன்ஸ்ல எந்த லேயரோட அசோசியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் மெம்பரோட அசோசியேட் ஆகி கிடைக்குது. அதாவது பொம்முரு கிளே ஸ்டோன் அண்ட் பிடுங்கோயா சாண்ட்ஸ்டோன் இந்த மெம்பரோட அசோசியேட்டடா நமக்கு லிக்னைட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? பன்கடி குவாரி அப்படிங்கிற ஒரு மைன் இருக்கக்கூடிய இடத்துல கிளே மைன். சரியா? அங்கிருந்து எடுக்கக்கூடிய கிளே, அந்த கிளேல பாத்தீங்கன்னா டைகாட்டிலிடன் ஆஞ்சியோஸ்பெர்ம் லீஃப் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு. எந்த லீஃபோட இம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா டைகாட்டிலிடன் ஆஞ்சியோஸ்பெர்ம் லீஃப் இம்ப்ரெஷன் இருக்கு. அது ஈயோசின் ஏஜை சேர்ந்த ஃபில்லைட் ஸ்பீசிஸ்ல கிடைக்கக்கூடிய லீஃப் இம்ப்ரெஷனுக்கு சிமிலரா இருக்கு. ஈயோசின் ஏஜை சேர்ந்த ஃபில்லைட்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஸ்பீசிஸோட லீஃப் இம்ப்ரெஷனுக்கு சிமிலரா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பாலினோஃப்ளோரல் அசம்பிளேஜஸை வச்சு நான் முன்னாடியே சொன்னேன், போன வீடியோல சொல்லியிருந்தோம். ஸ்போர்ஸ், போலன்ஸ், கானிஃபர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களோட கிடைக்கக்கூடிய வேற வேற டைப்ஸை பொறுத்து, அதோட அசம்பிளேஜை பொறுத்து இதுக்கான ஏஜ் கொடுக்குறாங்க. இந்த பாலினோஃப்ளோரல் அசம்பிளேஜ் அப்படிங்கிறது கார்பனேசியஸ் ஷேல் அண்ட் லிக்னைட் நம்ம முன்னாடி பேசின மிடில் மெம்பர்ல வந்து பார்க்க முடியுது. அதோட ஏஜ் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா இயர்லி மயோசின். அப்ப அந்த 3 லேயர்ல மிடில் லேயரோட ஏஜ் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா இயர்லி மயோசின் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா பாலினோஃப்ளோரல் அசம்பிளேஜஸ் பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மெம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய லோவர் மெம்பர்ல தான் இப்போ நம்ம சொல்லப்பட்ட கார்பனேசியஸ் ஷேல், லிக்னைட், அந்த கிளே ஸ்டோனு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மிடில் மெம்பருக்கு கீழே லோவர்ல கிடைக்கக்கூடிய ஃபார்மேஷன்ல தான் ஈயோசின் ஏஜை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த டைகாட்டிலிடன் ஆஞ்சியோஸ்பெர்ம் லீஃப் இம்ப்ரெஷன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ பங்காடி குவாரியில் லோவர் மெம்பர் அந்த லோவர் மெம்பரில் டைகாட்டிலிடன் ஆஞ்சியோஸ்பெர்ம் லீஃப் இம்ப்ரெஷன் கிடைக்குது. அது எதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா ஃபில்லைட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஈயோசின் ஏஜ். இப்போ லோவர் மெம்பர் அப்படிங்கிறப்ப ஈயோசின் ஏஜ் வந்துடுது. மிடில் மெம்பரில் பார்த்தீங்கன்னா பாலினோஃப்ளோரல் அசம்பிளேஜஸை பேஸ் பண்ணி இயர்லி மயோசின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் அந்த லீஃப் இம்ப்ரெஷன் அண்ட் மைக்ரோஃப்ளோராவை வச்சு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏஜ் வந்து ஈயோசின் டு மயோசின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மயோசின் அப்படின்னா இயர்லியா, மிடிலா, லேட்டா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஒரு இயர்லியிலேருந்து மியோசினை கவர் பண்ணாப்புல கிடைக்கும் அப்படின்னு ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். நான் முன்னாடியே பேசின மாதிரி ஸ்டாட்டிகிராஃபிக்கலி ராஜமுந்திரி ஃபார்மேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபார்மேஷனுங்கிறது டெக்கான் ட்ராப்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அந்த டெக்கான் ட்ராப்ஸ் ஃபார்ம் ஆஃப் இனிஷியலாக ப்ரீவியஸாக இயர்லியராக
டெக்கான் ட்ராப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஃபார்மேஷன் உருவான டெக்கான் ட்ராப்ஸில் வெதரிங் நடந்து அந்த வெதரிங்ல இருந்து நமக்கு வந்து கிளே ஜென்ரேட் ஆகுது. வெதரிங்ல இருந்து கிளே ஜென்ரேட் ஆகுது. ஸோ கிளேயை அடிப்படையாக வச்சு தான் டெக்கான் ட்ராப்ஸ் வெதர் ஆகி இந்த கிளே கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். லோவர் மெம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லோவர் மெம்பர் அப்படிங்கிறது ஃப்ளூவியல் என்விரான்மெண்டல் டெபாசிட்ஸாக இருக்குது. லோவர் மெம்பர் அப்படிங்கிறது ஃப்ளூவியல் என்விரான்மெண்டல் டெபாசிட்ஸாக இருக்குது. அந்த ஃப்ளூவியல் என்விரான்மெண்டல் டெபாசிட் நடந்ததுக்கப்புறம் அந்த பேசினில் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா அந்த பேசின் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்வாம்ப் அண்ட் மார்சஸ்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்வாம்ப் அண்ட் மார்சஸ்னால அந்த என்டையர் பேசின் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அது கவர் பண்ணப்பட்டதுனால தான் அது மூலமாக நமக்கு கார்பனேஷியஸ் கிளேயும் லிக்னைட்டும் உருவாயிருக்கு. கார்பனேஷியஸ் கிளே அண்ட் லிக்னைட் உருவாயிருக்கு. ஸ்வாம்ப்ஸ் அண்ட் மார்சஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த சதுப்பு நிலம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் டெவலப் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இருக்காது, மெரைன் வாட்டர் மாதிரி இருக்காது, ரெண்டு கலந்து கிடைக்கும். அது அது அந்த மாதிரியான இலை, செடி, கொடி, மரம் இதெல்லாம் டம்ப்பான ஒரு ஏரியா மாதிரி அலாங் வித் சம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரோட நமக்கு வந்து அந்த இடம் இருக்கிறது தான் ஸ்வாம்ப்ஸ் அண்ட் மார்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது இருக்கிறனால தான் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகி நமக்கு வந்து லிக்னைட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சு கடைசி என்ன ஆகுதுன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆகுதுன்னா லேண்ட்வேர்ட் மைக்ரேஷன் ஆகுது. ஷோர்லைன் வந்து லேண்டை நோக்கி உள்ளே வர ஆரம்பிச்சிது. அப்படி உள்ளே வரும்போது தான் நமக்கு குளோகோனாய்ட் பியரிங் லைட் க்ரீன் கலர் சாண்ட்ஸ்டோன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அந்த குளோகோனாய்ட் பியரிங் லைட் க்ரீன் கலர் சாண்ட்ஸ்டோன் இண்டிகேட்டிங் த ஷாலோ மெரைன் டெபாசிஷனல் என்விரான்மெண்ட். அப்புறம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் கலரேஷன் இந்த டாப் பெட், லேட்ரைட் மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ராஜமந்திரி ஃபார்மேஷனுக்கு மேலே லேட்ரைட் கிடைக்குது. அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த லேட்ரைட்டோட அசோசியேட்டடாக நமக்கு ரெட் கலர் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய பெட்ஸ் கிடைக்குது. அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா சப் ஏரியல் எக்ஸ்போஷர் ஆஃப் கிளே அண்ட் சில்ஸ்டோன். ஸோ அந்த ராஜமந்திரி ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய கிளேயும் சில்ஸ்டோனும் எக்ஸ்போஸ் ஆன காரணத்தினால அதில் ஏற்பட்ட வெதரிங் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக உருவான அந்த சேஞ்சஸ், ரெட் கலர் ப்ரெசன்ஸ், இது வந்து சப்பேரியல் கண்டிஷனை வந்து அது என்விரான்மெண்டலை வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பர்டிகுலர் ராஜமந்திரி ஃபார்மேஷனோட செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அந்த என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக ராஜமந்திரி ஃபார்மேஷனில் வெதரிங் ஆயிருக்கு, டெக்கான் ட்ராப்ஸ் வந்து வெதர் ஆயிருக்கு. அது எப்படி வருது, பிரசன்ஸ் ஆஃப் கிளே ஹரிசான் மூலமாக அதை கண்டுபிடிக்கிறோம். லோவர் மெம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளூவியல் என்விரான்மெண்டல். ஓகேங்களா? லேட்டராக அந்த பேசின் எதனால் கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்வாம்ப் அண்ட் மார்சஸ்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அது எதுக்கு லீட் பண்ணுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பனேசியஸ் கிளே அண்ட் லிக்னைட். டுவர்ட்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட்வேர்ட் மைக்ரேஷன் ஆஃப் ஷோர்லைன் நடந்திருக்கு. அது மூலமாக குளோகோனாய்ட் பியரிங் லைட் கிரீன் கலர் சாண்ட்ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு, இண்டிகேட்டிங் த ஷாலோ மெரைன் என்விரான்மெண்ட். த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் கலர் அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா சப் ஏரியல் எக்ஸ்போஷர் ஆஃப் கிளே அண்ட் சில்ஸ்டோன். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்லாம் நடந்து தான் நமக்கு இந்த ராஜமுந்திரி ஃபார்மேஷன் அந்த மெம்பர்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸாக வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லாமே தனிப்பட்ட முறையில் 5 மார்க்ஸாக கேட்கக்கூடியது. சம்டைம்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட டெஃபனிஷனை மட்டும் கேட்டு அதோட ஏஜை மட்டும் கேட்டு 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து நியோஜின் ஏஜஸ் சேர்ந்த தமிழ்நாடு ரீஜியனில் கிடைக்கக்கூடிய டெபாசிட்ஸ். இப்போ நியோஜின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பேலியோஜின் டெபாசிட்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா? பேலியோஜின் டெபாசிட்ஸ் அப்படின்னா பேலியோசீன்ல இருந்து ஒலிகோசீன் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பேலியோசீன் டெபாசிட்ஸா நமக்கு வந்து கிரிட்டேசியஸ் ஆஃப் திருச்சினாப்பள்ளியில் அரியலூர் குரூப்புக்கு மேலே நினியூர் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். நினியூர் ஃபார்மேஷன், நினியூர் குரூப் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அந்த நினியூர் குரூப் தான் நம்மளோட பேலியோஜீன் பீரியடில் வரக்கூடிய பேலியோசீன் எப்பாக்கில் ஃபார்ம் ஆன ராக் டைப்.
அந்த நியூர் ஃபார்மேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து லைம்ஸ்டோன்ஸ். லோவர் மெம்பர் வந்து கிரிட்டி லைம்ஸ்டோனாக இருக்கும். 2வது லேயர் பார்த்தீங்கன்னா ஷெல்லி லைம்ஸ்டோனாக இருக்கும். 3வது நாடுலார் லைம்ஸ்டோன்ஸாக இருக்கும். ஸோ நிறையா ஃபாசில்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் ஃபாசில்ஸ் கிடைக்கும். அந்த லைம்ஸ்டோன்ல இருந்து நம்ம வந்து சிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பேலியோசின். அப்படியே கட் பண்ணி நம்ம நியோஜீனுக்குள்ளே வந்தோம்னா என்ன ஃபார்மேஷன் கிடைக்குதுன்னா டிட்டாச்டு கடலூர் சாண்ட்ஸ்டோன் அவுட்கிராப்ஸ். டிட்டாச்டு கடலூர் சாண்ட்ஸ்டோன் அவுட்கிராப்ஸ் கிடைக்குது. இந்த அவுட்கிராப்ஸ் எங்கே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிட்டாச்டு அதாவது தொடர்ச்சியாக கிடைக்கல, அங்கங்கே விட்டு விட்டு தான் கிடைக்குது கடலூர் சாண்ட்ஸ்டோன். அந்த விட்டு விட்டு கிடைக்கிறது எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, விருதாச்சலம், அரியலூர், தஞ்சாவூர், சிவகங்கை, இந்த இடங்கள்ல எல்லாத்துலேயும் இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன்ங்கிறது அவுட்கிராப்பாக விட்டு விட்டு கிடைக்குது. விட்டு விட்டு கிடைக்குது அப்படிங்கிறனால ஃபார்ம் ஆகும்போது விட்டு விட்டு ஃபார்ம் ஆனதுன்னு அர்த்தம் கிடையாது. முன்னாடி அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா கண்டினியூஸாக பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து சிவகங்கை வரைக்கும் கண்டினியூஸாக ஒரே ஸ்ட்ரெச்சாக லீனியராக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பர்டிகுலர் பீரியடில் சி லெவல் ரெக்ரெட் ஆகுது. ரெக்ரெட் ஆகுது அப்படின்னா சி லெவல் நிலத்திலிருந்து பின்னோக்கி போகுது, கடலுக்குள்ள உள்வாங்குது. அப்படி உள்வாங்கும் போது என்ன ஆகுது, நிலப்பரப்பு கொஞ்சம் அதிகமாகுது. கடல் வந்து நிலத்தை நோக்கி வந்தால் கடல் பரப்பு வந்து அதிகமாக இருக்கும். கடலானது கடலை நோக்கி உள்வாங்கும் போது நிலப்பரப்பு அதிகமாக வெளியில் தெரியும். அப்போ நிலப்பரப்பு அதிகமாக தெரியுதுங்கிற பட்சத்தில் அங்கே ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த நதிகள் வந்து கடலில் கலக்கிற அந்த தூரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ அந்த ரிவரோட ஆக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. அப்போ ரிவரோட ஆக்டிவிட்டி அதிகமாக ஜாஸ்தி ஆகும்போது அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் டயத்தில் டெபாசிட் ஆன லீனியர் கடலூர் சாண்ட்ஸ்டோன், கண்டினியூஸ் சாண்ட்ஸ்டோன், இந்த ரிவர் ஆக்டிவிட்டி அதிகமாக இன்வால்வ் ஆகி ப்ராசஸ் பண்ண அங்கங்கே அது வந்து எரோட் பண்ணி ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரிமூவ் பண்ண இடங்கள்லாம் என்ன ஆயிடுது, கண்டினியூட்டி இல்லை. அதனால தான் நமக்கு அது டிட்டாச்டு அவுட்கிராப்ஸாக கிடைக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு ப்ரெசன்ட் டேல இருக்கக்கூடிய வராக நதி, பொன்னையாறு, கொள்ளிடம், வெள்ளாறு, வைகை, இது எல்லாமே என்ன ஆயிருக்கு, அந்த ரிமூவல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால தான் அந்த ஒரே ஸ்ட்ரெச்சாக கிடைக்கக்கூடிய கடலூர் சாண்ட்ஸ்டோன்ங்கிறது நமக்கு டிட்டாச்சாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ டிட்டாச்டு கடலூர் சாண்ட்ஸ்டோன் அவுட்கிராப்பாக கிடைக்குது. எங்கெங்கே எக்ஸ்போஸ் ஆகுனா பாண்டிச்சேரி, விருதாச்சலம், அரியலூர், தஞ்சாவூர், சிவகங்கை. முன்னாடி அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கண்டினியூஸ் செடிமெண்ட் கவராக இருந்திருக்கு. எங்கேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து. என்ன டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, சிவகங்கை. எந்த டைரக்ஷன் வரைக்கும், சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில். இப்போ ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குன்னா இந்த டிஸ்பொசிஷன் எதனால் நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ரிமூவல் ஆஃப் ஒரிஜினல் கண்டினியூஸ் செடிமெண்ட்ரி கவர். செடிமெண்ட்ஸ் கவர் எல்லாம் ஒரிஜினலாக டெபாசிட் ஆன செடிமெண்ட் கவர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ வந்து டிட்டாச்சாக இருக்கு. அதுக்கு காரணம் யார், ப்ரெசன்ட் டேயில் ஓடிட்டு இருக்கக்கூடிய வராக நதி, பொன்னையாறு, கொள்ளிடம், வெள்ளாறு, வைகை, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, எரோட் பண்ணியிருக்கு. அது எரோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ட்ராப் இன் சீ லெவல் குறைஞ்சதுனால அந்த ரிவரோட லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கடலை போய் கலக்கிறதுல அந்த ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எரோஷனல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த கடலூர் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய அந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன் அந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறது ஜென்ரலி என்ன மாதிரியான கேரக்டரில் இருக்குன்னா கிரிட் அப்படிங்கிறது சாண்ட்ஸ்டோனோட ஒரு வெரைட்டி. தென் பெபிளி டு கங்க்ளாமரேட், பெபிள் சைஸ்லேருந்து கங்க்ளாமரேட் அப்படிங்கிற ஷேப் வரைக்கும் இருக்குது. கோர்ஸ் டு ஃபைன் கிரைண்ட், கோர்ஸாகவும் இருக்குது, ஃபைனாகவும் கிடைக்கிது. அர்ஜிலேசியஸ் சாண்ட்ஸ்டோன், அர்ஜிலேசியஸ் அப்படின்னா ஷேல் செடிமெண்ட்ஸோட இருந்து கம்பைண்ட் ஆகி சாண்டா ஃபார்ம் ஆகுது. ஷேலுக்கான செடிமெண்ட் சைஸ் என்னவோ அந்த செடிமெண்ட்ஸ் சாண்ட் சைஸ் செடிமெண்ட்ஸை பைண்ட் பண்ணி உருவாகிறது தான் அர்ஜிலேசியஸ் சாண்ட்ஸ்டோன். அந்த சாண்ட்ஸ்டோன் என்ன ஆகுது, லேட்டர் ஸ்டேஜில் பெர்ஜனைஸ்ட் அப்படின்னா அயன் கண்டென்ட்டு உள்ள லீச்சிங் ஆகுது, அயன் கண்டென்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் அது லேட்டரைட்டாக ஃபார்ம் ஆகுது.
இதுக்கு இடையில இந்த சாண்ட்ஸ்டோனுக்கு இடையில இன்டர்கிலேட்டடா கிளேஸ் கிடைக்குது. இப்போ இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன்ஸை பற்றி ஃபுல்லாக படிக்கும்போது நமக்கு அந்த ஃபார்மேஷன்ஸ் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா ஃப்ளூவிட்டல், லேக்கஸ்டைன், ஃப்ளட் பிளைன் அண்ட் எஸ்டூரின் கேரக்டர் இது எல்லாமே நம்ம என்டையர் ஃபார்மேஷன் இந்த கடலூர் சொல்லப்பட்ட பாண்டிச்சேரியிலேருந்து சிவகங்கை வரைக்கும் கிடக்கூடியதை அப்படியே ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது நமக்கு என்னென்ன என்விரான்மெண்டல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூவிட்டல் என்விரான்மெண்டல் கிடைக்குது, லேக்கஸ்டைன் என்விரான்மெண்டல் கிடைக்குது, ஃப்ளட் பிளைன் கிடைக்குது, எஸ்டூரைன் கேரக்டர் எஸ்டூரி வந்து எஸ்டூரி என்விரான்மெண்டல் இருக்குது. ஓகேங்களா? ரைட். இந்த இந்த சாண்ட்ஸ்டோனோட அப்பர் பார்ட்டில் நமக்கு வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டெல்டாயிக் கண்டிஷன். டெல்டா என்விரான்மெண்ட் வந்து இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோனோட டாப் லேயரில் இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் மூலமாக அது எவிடன்ஸாக நமக்கு தெரியுது. ஸோ அப்பர் பார்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா ரெப்ரசன்ட்ஸ் த ட்ரூ டெல்டாயிக் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன் இருக்கிறதுக்கு பக்கத்தில் த லிக்னைட் ஃபீல்டு இன் நெய்வேலியில் இருக்கக்கூடிய லிக்னைட் ஃபீல்டு எவ்வளோ ஓவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. எந்த டைரக்ஷனில் இருக்குது? நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்குது. அகலம் எப்படி இருக்குது? 10 கிலோமீட்டர் ஒய்டாக இருக்குது. எந்த டைரக்ஷனில்? ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் அகலமாக இருக்குது. அங்கே என்ன மேஜராக அந்த லிக்னைட் ஃபீல்டில் என்ன கிடைக்குது அப்படின்னா சாண்ட் வித் ஆர்டிசியன் அக்யூஃபர். அக்யூஃபர் அப்படின்னா ஒரு ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷனில் கிரவுண்ட் வாட்டர் கிடைச்சதுன்னா அந்த ஃபார்மேஷனை வந்து நம்ம அக்யூஃபர்னு சொல்லுவோம். வாட்டர் பியரிங் ஃபார்மேஷன் என்னவோ அது அக்யூஃபர். ஆர்டிசியன் அக்யூஃபர் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ பொதுவாக யூஸ்வலாக என்னென்னா நம்ம போர் போடும்போது வாட்டர் டேபிளில் போய் நம்மளோட வெல் போய் டச் பண்ணிருச்சு அப்படின்னா அங்கேருந்து தண்ணி நல்லா வெளியேறி பீச்சிக்கிட்டு அடிக்கும். இது இயற்கையாகவே நடக்குது. நம்ம போர்ஹோல் பண்ணாமல் வாட்டர் டேபிள் லெவல் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி, ஏன்னா அந்த ஆர்டிசியன் அக்யூஃபரில் வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டிஷனில் வாட்டர் டேபிள் லெவல், எர்த் சர்ஃபேஸு இதெல்லாம் மேட்ச் பண்ணி வரும்போது அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது ஊத்தா அதுவாகவே பீச்சிக்கிட்டு அடிக்கும். அந்த மாதிரியான கண்டிஷனை தான் நம்ம ஆர்டிசியன் அக்யூஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சாண்டோட ஆர்டிசியன் அக்யூஃபர் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நெய்வேலியில் கிடைக்கக்கூடிய லிக்னைட் சீமுக்கு கீழே இந்த ஆர்டிசியன் அக்யூஃபர் கிடைக்கும். கிட்டத்தட்ட திக்னஸ் வேரி அது எவ்வளோன்னா 8 to 22 மீட்டர் வரைக்கும் திக்னஸ் வேரியாது. 8 to 22 மீட்டர் வரைக்கும் திக்னஸ் வேரியாது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரவுண்ட் வாட்டரை வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லிக்னைட்டை வந்து எடுப்பாங்க. பட் இப்போ வந்து தண்ணி லெவல் வந்து அதிகமாக ட்ராப் ஆகிட்டு அப்படிங்கிற காரணத்தினால இப்போ வந்து தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு தான் லிக்னைட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பேலினாலஜிக்கல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி நெய்வேலியில் இருக்கக்கூடிய லிக்னைட்டுக்கு என்ன ஏஜ் கொடுக்குறாங்கன்னா மயோசின் அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நெய்வேலி லிக்னைட்டுக்கோட ஏஜ் வந்து இயோசின் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதில் மயோசின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டாட்டிகிராஃபிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது நெய்வேலி ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது. நெய்வேலி ஃபார்மேஷன் அப்படிங்கிற லேயரே இருக்குது. அந்த லேயரோட அந்த ஃபார்மேஷனோட அசோசியேட்டடாக தான் நமக்கு லிக்னைட் டெபாசிட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கிறதா ரீசெண்டாக வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ரீசெண்ட் டிஸ்கவரை பேஸ் பண்ணி நெய்வேலி ஃபார்மேஷனுக்கு என்ன ஏஜோ அதை தான் லிக்னைட் ஃபார்மேஷனுக்கு அசைன் பண்ணுறாங்க. நெய்வேலி ஃபார்மேஷனுக்கு என்ன ஏஜ் அப்படின்னா இயோசின். அதனால் லிக்னைட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க? இயோசின் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த மயோசின் வர்றது இப்போ இதில் சொல்லியிருக்க மாதிரி நெய்வேலி லிக்னைட்டுக்கு வந்து மயோசின் அப்படின்னு பிளேயர் கொடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா முன்னாடி கடலூர் சாண்ட்ஸ்டோனோட அசோசியேட் ஆகி கிடைக்குது லிக்னைட்டு அப்படின்னு முன்னாடி படிச்சுட்டு இருந்த காரணத்தினால
கடலூர் சாண்ட்ஸ்டோனுக்கு என்ன ஏஜோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து மயோசின் சொன்னாங்க. கடலூர் சாண்ட்ஸ்டோனுக்கு வந்து மயோசின் டு பிளையோசின் அந்த நியோஜின் பீரியட் வருது, மயோசின் டு பிளையோசின் அப்படிங்கிறதுனால மயோ பிளையோசின் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த லிக்னைட்டுக்கு வந்து மயோசின் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கலாம். பட் ரீசன்ட் ஸ்டாட்டிகிராஃபி அப்டேட்ல வந்து இயோசின் நெய்வேலி ஃபார்மேஷன் ஒன்று கண்டுபிடிச்சு அந்த நெய்வேலி ஃபார்மேஷனுக்கு இயோசின் ஏஜ்னு சொல்லி அந்த நெய்வேலி ஃபார்மேஷனோட அசோசியேட் ஆகி கிடைக்கக்கூடியதை தான் இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சாரி, லிக்னைட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுனால லிக்னைட்டுக்கு வந்து இயோசின் ஏஜ்னு கொடுக்குறாங்க. இதை ரெஃபரன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து பப்ளிஷ் ஆகக்கூடிய ஜியாலஜி ஆஃப் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி இந்த ரீசன்ட் பப்ளிகேஷனை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இது வந்து பேலினோ ஃபாசில்ஸ் எவிடன்ஸை வச்சு சொல்கிறது தானே? ஓகேங்களா? ரைட். அது போக silicified fossil tree trunks from the கடலூர் sandstone suggest மயோசின் ஏஜ். ஏற்கனவே நம்ம கிரிட்டேசியஸ் படிக்கும்போது சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கோனிஃபர்ஸ் வந்து சாத்தனூர் வில்லேஜில் வந்து பெரிய லாங் ட்ரீ ட்ரங்க் இருக்குது, கோனிஃபர் ட்ரீ ட்ரங்க் இருக்குது, அது வந்து அப்படியே அந்த மரம் வந்து கல்லாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெட்ரிஃபைடு வுட்டு. அது மாதிரி சிலிசிஃபைடு ஃபாசில் ட்ரீ ட்ரங்க்ஸ் இருக்குது. கடலூர் சாண்ட்ஸ்டோன் வந்து டிரைவ் ஆனது, கடலூர் சாண்ட்ஸ்டோனோட கிடைக்கக்கூடியது. அந்த இதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஏஜ் மயோசின், கடலூர் சாண்ட்ஸ்டோனுக்கு மயோசின் அப்படிங்கிற ஏஜ் கொடுக்குறாங்க. சில பேர் கடலூர் சாண்ட்ஸ்டோனுக்கு அப்பர் இயோசின் அப்படிங்கிற ஏஜும் கொடுக்கறது உண்டு, சில பேர் கொடுக்குறாங்க. கடலூர் சாண்ட்ஸ்டோனுக்கு மயோசின் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலூர் சாண்ட்ஸ்டோனுக்கு மயோ பிளையோசின் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், மயோ பிளையோசின் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். சில பேர் என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்கங்கிறத சொல்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஏஜை வந்து முன்ன பின்ன பேசுகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா கடலூர் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னா மயோ பிளையோசின் ஞாபகம் வச்சுக்கோங்க, மயோசின் டு பிளையோசின். ஓகேங்களா? கம்ப்ளீட் நியோஜின். தென் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட், ஓகேங்களா, அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் லிக்னைட் டெபாசிட், கிட்டத்தட்ட 17,600 மில்லியன் டன் ரிசர்வ் இருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜஸ்ட் லிக்னைட் டெபாசிட்ஸு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மன்னார்குடிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் டெபாசிட் 17,600 மில்லியன் டன் லிக்னைட் இருக்கக்கூடிய ரிசர்வை மன்னார்குடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார்? மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? ரைட். நெய்வேலியிலிருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் 40 கிலோமீட்டர், இதில் காமிச்சிட்றேன். ஸோ சிலிசிஃபைடு ஃபாசில் ட்ரீ ட்ரங்க்ஸ் இருக்குது ஃப்ரம் கடலூர் சாண்ட்ஸ்டோன். என்ன ஏஜ் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மயோசின் ஏஜ். சம்ஒன் எப்படி சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பர் இயோசின் ஏஜ். ஸோ மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் வந்து இப்போ ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் லிக்னைட் டெபாசிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 17,600 மில்லியன் டன்னுக்கு ரிசர்வ்ஸ் இருக்குது. எங்கே அப்படின்னா மன்னார்குடியில் இருக்குது, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். ஓகேங்களா? இப்போ நெய்வேலியிலேருந்து நார்த் ஈஸ்டில் 40 கிலோமீட்டர் தூரத்தில் பெபிலி சாண்ட்ஸ்டோன் வித் பெட்ரிஃபைடு ட்ரீ ட்ரங்க் நியர் திருவாக்கரை அப்படிங்கிற இடத்துல பெபிலி சாண்ட்ஸ்டோனோட பெட்ரிஃபைடு ட்ரீ ட்ரங்க் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அந்த திருவாக்கரையில் கிடைக்கக்கூடிய இந்த பெட்ரிஃபைடு வுட்டை வந்து நேஷ்னல் ஜியாலஜிக்கல் மோனுமெண்ட்ஸ்னு அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே கிடைக்கக்கூடிய ராக் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் டு டர்ட்டி ஒயிட் இன் கலரில் இருக்கும், மீடியம் டு கோர்ஸ் கிரெயின் டெக்ஸ்சரில் இருக்கும், அர்கோசிக் இன் கேரக்டரில் இருக்கும், வெல் ரவுண்டட் அண்ட் ஓவல் ஷேப்டு குவார்ட்சைட்ஸ் பெபிள்ஸ் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ராக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைட் பிங்க் கலர் டு டர்ட்டி ஒயிட் இருக்கும், மீடியமில் இருந்து கோர்ஸ் கிரெயின்டு வரைக்கும் இருக்கும், அர்கோசிக் இன் கேரக்டரில் இருக்கும். அர்கோசிக் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஃபெல்ஸ்பார் ரிச் அதிகமாக இருக்கக்கூடியது. வெல் ரவுண்டட், செடிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ரவுண்டடாக இருக்கும். சிலது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். குவார்ட்சைட் பெபிள்ஸ் வந்து அங்கே கிடைக்கும். இந்த ஃபாசில் வுட் பெட்ரிஃபைடு வுட்டாக கிடைக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைன் கிரைண்டாக இருக்கும்.
ஃபைன் கிரைண்டாக இருக்கும். அந்த பெட்ரிஃபைடு வுட், அந்த ஃபாசில் அப்படிங்கிறது எந்த மரத்துக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சியோஸ்பெர்மஸ் டை டெட்ரோ கார்பசியே அப்படிங்கிறது. தென் கோனிஃபரஸை சேர்ந்த போடோ கார்பசியே அப்படிங்கிற இந்த 2 வகையான மரங்கள் வந்து அங்கே வந்து பெட்ரிஃபைடு வுட்டாக மாறி இருக்கு. சரியா? பேஸ்ட் ஆன் த பேலியோ பொட்டானிக்கல் எவிடன்ஸ். பொட்டானிக்கல் எவிடன்ஸை ஆன்சியன்ட் பொட்டானிக்கல் ஃபாசில் ஆன்சியன்ட் பொட்டானிக்கல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஜ் என்ன அப்படின்னா மயோசின். கல்லூர் சாண்ட்ஸ்டோனை கொடுக்கக்கூடிய ஏஜ் என்னன்னா மயோசின். ஸோ ஃபஸ்ட்டு சொனாரட் அப்படிங்கிறவர் 1782 ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கடலூர் சாண்ட்ஸ்டோனில் பெட்ரிஃபைடு ஆஞ்சியோஸ்பெர்ம் லாக்னா நீளமாக உருண்டையாக சிலிண்ட்ரிகளாக இருக்கக்கூடியது. அப்படி ஒரு விஷயம் பெட்ரிஃபைடு ட்ரீ ட்ரங்க் இருக்கிறதா அவர் தான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணுறாரு. எப்போ? 1782. பின்னாடி வந்த வேரன் அப்படிங்கிறவர் இந்தியன் ஜேர்னலில் ஃபஸ்ட்டு பெட்ரிஃபைடு ராக்ஸை பற்றி எழுதுறாரு. கடலூர் சாண்ட்ஸ்டோனில் இருக்கக்கூடிய பெட்ரிஃபைடு ராக்ஸை பற்றி இந்தியன் ஜேர்னலில் வாரன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு எழுதுறாரு. அதை ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொனாரட் அப்படிங்கிறவர் 1782 அவர் வந்து இது பண்ணிட்டார், கண்டுபிடிச்சிட்டார் அப்படி ஒன்று இருக்கிறதா. ஸோ இதுதான் வந்து கடலூர் சாண்ட்ஸ்டோன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியோஜன் டெபாசிட்ஸ் மெயினாக கடலூர் சாண்ட்ஸ்டோன். ஸோ கடலூர் சாண்ட்ஸ்டோனு, அதுக்கு நியர் ஈக்குவலண்ட்டாக ராஜமுந்திரி சாண்ட்ஸ்டோனு ஆந்திராவில், அதுக்கு அடுத்த ஈக்குவலண்ட்டாக நம்ம அடுத்து எங்கே பார்க்குறோம் அப்படின்னா கேரளாவில் பார்க்குறோம். ஸோ கேரளாவில் டெர்ஷியரி ராக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கியூலோன் டு வர்க்கலா ஏரியா இதை டிவைட் பண்ணி நம்ம டெர்ஷியரி ராக்ஸை வந்து நம்ம பிரித்து படிக்கலாம். கியூலோன் பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் லைம்ஸ்டோன் அண்ட் கால்கேரியஸ் கிளே. கியூலோன் பெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா லைம்ஸ்டோனும் கால்கேரியஸ் கிளேயும் இருக்குது. ஸோ கேரளாவில் டெர்ஷியரி ராக்ஸ் அப்படிங்கிறது கியூலோன்ல இருந்து வர்க்கலா அப்படிங்கிற ஏரியா வரைக்கும் இருக்கக்கூடிய ராக்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணி கம்ப்ளீட் டெர்ஷியரி ராக்ஸை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கியூலோன் பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொல்லமில் இருக்கக்கூடிய கொல்லமை தான் நம்ம வந்து கியூலோன் பெட்ஸ், கொல்லமில் கிடைக்கக்கூடிய பெட்ஸை தான் கியூலோன் பெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கியூலோன் பெட்ஸோட மெயின் எசென்ஷியல் லித்தாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் அண்ட் கால்கேரியஸ் கிளே. வர்க்கலாவில் கிடைக்கக்கூடிய பெட்ஸை வந்து வர்க்கலி பெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னவா கிடைக்குது அப்படின்னா சாண்ட்ஸ்டோன் அண்ட் கிளே வித் லிக்னைட். கிடைக்கும். ரீசன்ட் ஸ்டடீஸ் எகைன் போர்ஹோல் டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஃபார்மேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் 3 ஃபார்மேஷன் கிடைக்குது. கியூலோன் பெட் அப்படிங்கிறது கியூலோன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் திக்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 70 மீட்டர் திக்னஸுக்கு கிடைக்கும். இது வந்து வர்க்கலி அப்படிங்கிற பெட்ஸை அண்டர்லைன் பண்ணி கியூலோன் பெட்ஸ் கிடைக்கும். அந்த வர்க்கலி பெட்ஸோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80 மீட்டர் திக்னஸ் இருக்குது. இந்த கியூலோன் பெட்ஸும் வர்க்கலி பெட்ஸையும் அண்டர்லைன் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வைக்கம் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. இது கிட்டத்தட்ட 100 மீட்டர் திக்னஸ் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு பேஸில் வந்து என்ன கிடைக்குது வைக்கம் பெட்டு கிடைக்குது. அதை ஓவர்லைன் பண்ணி கியூலோன் பெட்ஸ் கிடைக்குது. அதை ஓவர்லைன் பண்ணி வர்க்கலி பெட்ஸ் கிடைக்குது. இதுதான் சக்சஷன்.
லோவர் மோஸ்ட்ல வைக்கம் ஃபார்மேஷன், மிடில்ல கியூலோன் பெட்ஸ், அப்பர்ல வர்க்கலி பெட்ஸ். ஸோ லோவர்ல வைக்கம் ஃபார்மேஷன், மிடில்ல கியூலோன் பெட்ஸ், அப்பர்ல வர்க்கலி ஃபார்மேஷன். வர்க்கலி ஃபார்மேஷனோட திக்னஸ் வந்து 80 மீட்டரு, கியூலோன் பெட்ஸோட திக்னஸ் வந்து 70 மீட்டரு, வைக்கம் ஃபார்மேஷனோட திக்னஸ் வந்து 100 மீட்டர். ஓகேங்களா? இந்த வைக்கம் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன லித்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவல் கிடைக்குது, கோர்ஸ் டு வெரி கோர்ஸ் சாண்ட் கிடைக்குது, கிரேயிஷ் கிளே கிடைக்குது, கார்பனேசியஸ் கிளே கிடைக்குது, தின் சீம் ஆஃப் லிக்னைட் கிடைக்குது, தின் சீம் ஆஃப் லிக்னைட் கிடைக்குது. த லோவஸ்ட் யூனிட் ஆஃப் த சீக்வன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லேட்ரைட் குவாரிஸில் வந்து வைக்கம்ங்கிற இடத்துல லேட்ரைட்டை குவாரி பண்ணக்கூடிய இடங்கள்ல நமக்கு அந்த லோவஸ்ட் யூனிட் ஆஃப் வைக்கம் ஃபார்மேஷன் நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அதுக்கு ஓவர்லைன் பண்ணி வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைக்கம் ஃபார்மேஷன் எதை ஓவர்லைன் பண்ணி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர்டு கிறிஸ்டலைன் ராக்ஸ், ஆர்கைன் ஏஜை சேர்ந்த வெதர்டு கிறிஸ்டலைன் ராக்ஸை ஓவர்லைன் பண்ணி நமக்கு வைக்கம் ஃபார்மேஷன் கிடைக்குது. அந்த வைக்கம் ஃபார்மேஷனோட லித்தாலஜியா கிராவலு, கோர்ஸ் டு வெரி கோர்ஸ் சாண்ட் கிடைக்குது, கிளே கிடைக்குது, கிளேலேயே கார்பனேசியஸ் கிளே கிடைக்குது, தின் சீம் ஆஃப் லிக்னைட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ வைக்கம் ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா கிராவல், கோர்ஸ் டு வெரி கோர்ஸ் சாண்டு, கிளே கிடைக்குது, கார்பனேசியஸ் கிளே கிடைக்குது, தின் சீம் ஆஃப் லிக்னைட் கிடைக்குது. சரிங்களா? லேட்ரைட் குவாரிஸில் வைக்கமில் வந்து நம்மளோட லோவஸ்ட் யூனிட்டை பார்க்க முடியும். எதுக்கு மேலே ஓவர்லைன் பண்ணி கிடைக்குது வைக்கம் ஃபார்மேஷன் அப்படின்னா, வெதர்டு கிறிஸ்டலைன் ராக்ஸ் மேலே ஓவர்லைன் பண்ணி கிடைக்குது. ஸோ மிடில் வைக்கம் ஃபார்மேஷனை ஓவர்லைன் பண்ணி வரக்கூடியது கியூலோன் ஃபார்மேஷன். அதில் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஃபாசிலிஃபரஸ் லைம்ஸ்டோன் கிடைக்குது, சாண்ட் அண்டு கிளே கிடைக்குது. ஃபாசிலிஃபரஸ் லைம்ஸ்டோன், சாண்ட் அண்டு கிளே கிடைக்குது. டைப் ஏரியாவான படப்பக்கரா அதான் டைப் ஏரியா. கியூலோன் பெட்ஸுக்கான டைப் ஏரியா வந்து படப்பக்கரா. அங்கே என்ன பண்ணுது, ஃபுல் செக்ஷன் ஆஃப் கியூலோன் ஃபார்மேஷனை நம்ம பார்க்க முடியுது. எங்கே அப்படின்னா, கிளிஃப், ஜியோமார்ஃபாலஜிக்கலி கிளிஃப் அப்படின்னா ஒரு உயரமான பகுதியிலேருந்து சடன் வெர்டிக்கல் ஃபால் இருக்கும். ரொம்ப ஜென்டிலாக ஒரு சைடு இறங்காமல் நல்லா ஸ்டீப்பாக வெர்டிக்கலாக டக்குன்னு கட்டாகி இறங்கும். அந்த மாதிரியான ஒரு எலிவேட்டடு ஃபீச்சரை தான் நம்ம வந்து கிளிஃப் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நிறையா பீச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் பார்த்திங்கன்னா அப்படி உயரம் மேலே போயிருக்கும், அதை டக்குன்னு கட்டாகி பாதியிலே அது முடிஞ்சிருக்கும். அதுதான் நம்ம வந்து கிளிஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அஷ்டமுடி எஸ்டூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜனை சுற்றி இருக்கக்கூடிய கிளிஃப்ல வந்து நம்ம வந்து கியூலோன் பெட்ஸோட ஃபுல் செக்ஷன் பார்க்க முடியும். அஷ்டமுடி எஸ்டூரி. அந்த லைம்ஸ்டோனில் ஃபாசில்ஸாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோபோட்ஸ் கிடைக்குது, லேமலி பிரான்ச் கிடைக்குது, கோரல்ஸ் கிடைக்குது, ஃபொராமினிஃபரஸ் கிடைக்குது, அண்ட் ஆஸ்ட்ரோகார்ட்ஸ் கிடைக்குது. பேஸ்ட் ஆன் த ஃபொராமினிஃபரல் அசம்பிளேஜஸ் நமக்கு ஏஜ் என்னவா சஜஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னா, லோவர் மயோசின் சஜஸ்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? டேபரினா மலபேரிகா, லிபிடோசைக்ளினா, மயோஜிப்சினா இதெல்லாம் வந்து அங்கே கிடைக்கக்கூடிய ஃபாசில்ஸாக நம்ம சொல்கிறோம். தென் வர்க்கலி ஃபார்மேஷன், எங்கராக கிடைக்கக்கூடிய வர்க்கலி ஃபார்மேஷன். அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, பேட்சஸாக கிடைக்குது, அங்கங்கே விட்டு கிடைக்குது. எங்கே அலாங் த கோஸ்ட் டைப் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கே அப்படின்னா, வர்க்கலா பீச்சுங்கிறது ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த வர்க்கலா பீச்சில் அலாங் த கோஸ்ட் வந்து இந்த வர்க்கலி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பேட்சஸாக கிடைக்குது. இந்த வர்க்கலாங்கிறது கியூலோன்கிற இடத்துலேருந்து, கொல்லம்ங்கிற இடத்துலேருந்து 19 கிலோமீட்டர் சவுத்தில் கிடைக்கக்கூடியது. அங்கே திக்னஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 60 மீட்டர் திக்னஸில் கிடைக்குது. பாட்டமில் என்ன லேயர் இருக்குது அப்படின்னா, லிக்னைட் பெட் இருக்குது 5 மீட்டருக்கு. அடுத்து ஆலும் கிளே இருக்குது, கிளேயில் அலுமினியம் ரிச் இருக்குது, அதனால் அலும் கிளே 40 மீட்டர் திக்னஸ்.
தென் சாண்ட் அண்ட் சாண்டி கிளே 23 மீட்டர் திக்னஸ் அண்ட் லேட்டரைட் வித் சாண்ட்ஸ்டோன் மாசஸ் 18 மீட்டர். இதுதான் என்டையர் வர்க்கலி ஃபார்மேஷனோட லித்தாலஜி. லிக்னைட் பெட் கிடைக்குது பாட்டமில், அடுத்து கிளே கிடைக்குது, அதுக்கப்புறம் சாண்ட்ஸ்டோன் சாண்ட் அண்ட் சாண்டி கிளேன் கிடைக்குது, அப்புறம் லேட்டரைட்டோட சாண்ட்ஸ்டோன் சேர்ந்தாப்புல கிடைக்கும். இந்த வர்க்கலி ஃபார்மேஷன் கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியான்னு எடுத்துட்டிங்கன்னா 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்ட் அலாங் த என்டையர் கோஸ்ட். என்விரான்மெண்டல் அப்படின்னு பேசினோம், இந்த டெபாசிட் என்விரான்மெண்டல்னு பேசினோம்னா ஷாலோ வாட்டர் ஷோர்லைன் லிட்டோரல் டெபாசிட்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஷாலோ வாட்டர் ஷோர்லைன் லிட்டோரல் டெபாசிட்ஸ். அது போக இந்த ஃப்ளோரல் அசம்பிளேஜஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன விஷயம்னா, கிடைக்கக்கூடிய ஃப்ளோரல் அசம்பிளேஜஸ், பிளான்ட் ஃபாசல் அசம்பிளேஜஸ் நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா, லோலேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சாண்டி பீச் என்விரான்மெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுது. The relative abundance of fungal and fruit remains. ஃபங்கல் அண்ட் ஃப்ரூட் ரிமைன்ஸோட ப்ரெசன்ஸ் நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஹை ஆர்கானிக் இன்புட் என்விரான்மெண்டல் இருக்குது. ஆர்கானிக் என்விரான்மெண்ட், ஆர்கானிக் இன்புட் வரக்கூடிய என்விரான்மெண்டலாக அதிகமாக இருக்குது. கிளைமேட்னு எடுத்துட்டிங்கன்னா வித் வார்ம் ஹியூமிட் கிளைமேட் இருக்குது, வித் ஹெவி ரெயின்ஃபால் டியூரிங் த டெபாசிஷன். இந்த வர்க்கலி பெட் டெபாசிட் ஆகும்போது நல்ல ரெயின்ஃபால் இருந்திருக்கதா இண்டிகேட் பண்ணுறாங்க. வார்ம் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டும் இருந்திருக்கு. அதனால் ஆர்கானிக் சப்போர்ட் உள்ளே வர வர தான் அங்கே நமக்கு லிக்னைட் ஃபார்ம் ஆகணும். அதனால் ஆர்கானிக் சப்போர்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கு டெபாசிட். ஸோ வர்க்கலி பெட்ஸுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஏஜ் என்ன அப்படின்னா மயோசின் ஏஜ். கியூலோன் பெட்ஸுக்கு நம்ம கொடுக்குறது லோவர் மயோசின், வர்க்கலி பெட்ஸுக்கு நம்ம கொடுக்குறது மயோசின். ஓகேங்களா? ஸோ போர்ஹோல் டேட்டா அதை அனலைஸ் பண்ணும்போது அது நமக்கு என்ன விஷயத்துக்கு நம்ம முடிவுக்கு வரணும் அப்படின்னா, இந்த கியூலோன் பெட்ஸும் வர்க்கலி பெட்ஸும் கிட்டத்தட்ட மேபி ஒரே மாதிரி ஹோமோடாக்சியலாக டெபாசிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இடங்களில் சேம் ஏஜை ரெப்ரசன்ட் பண்ணி டெபாசிட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ கியூலோன் பெட்ஸும் வர்க்கலி ஃபார்மேஷனும் ஹோமோடாக்சியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேரக்டர்ஸோட நம்ம வந்து அந்த நியோஜின் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வர்க்கலி பெட்ஸை மட்டும் தனியாக கேட்கலாம், கியூலோன் பெட்ஸை மட்டும் தனியாக கேட்கலாம். சரி, இதோட ரெண்டோட ஏஜை கேள்வியாக கேட்கலாம், 5 மார்க்காகவும் கேட்கலாம், 2 மார்க்காகவும் கேட்கலாம். ஸோ இது வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து இதிலேருந்து மெட்டீரியலை டிரைவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வர்க்கலி குரூப் ஆஃப் ராக்ஸை ஓவர்லைன் பண்ணி கிடைக்கக்கூடிய குவாட்னரி ஏஜை சேர்ந்த ராக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேம்பநாடு ஃபார்மேஷன். இந்த குவாட்னரி ஏஜை சேர்ந்த வேம்பநாடு ஃபார்மேஷனையும் மயோசின் ஏஜை சேர்ந்த வர்க்கலி குரூப்பையும் செப்பரேட் பண்ணுற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா சின்னதாக லேட்டரைட் டெபாசிட்ஸ் கிடைக்குது. வித் இட் இன்ஃபர்மேஷன் இதை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ எவ்ரிவன்.